ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே ஈவினிங். துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சிருந்தேன். அதெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து சரி கையோடு அதை மடித்து வச்சிடலாம். எனக்கு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை துணி மடிக்கிற வேலை தான். அதுவும் 2 நாள் துணி சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது அப்படியே பார்த்து பார்த்து பயந்து பயந்து மடிக்கவே வரமாட்டேன். அதனால் வெயில் வேறு நல்லா காஞ்சுதா, நல்லா சுட சுட இருக்கும். அப்படியே தேய்ச்சி மடிச்சிட்டா அயன் பண்ண மாதிரி இருக்கும். சரி கையோடு மடித்து வச்சிடலான்னு வந்து துணி தான் மடித்து வச்சிட்ருக்கேன். உடம்பு என்னவோ தெரில, ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரி நைட்டு டின்னருக்கு வந்து உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு அதான் செய்ய போகிறேன். உப்புமா எத்தனை பேருக்கு பிடிச்ச டிஃபனு, பிடிக்காத டிஃபன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரவை இல்லை சேமியா கடையில் கேட்டாலே இதெல்லாம் பேன் பண்ண வேண்டிய பொருள், இதை எதுக்கு விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த அளவுக்கு உப்புமானா வெறுப்பு. ஆனால் வேறு வழி இல்லை. எனக்கு என்னைக்கு உடம்பு முடியலையோ இல்லை கொஞ்சம் லேசியாக இருக்கோ அன்றைக்கெல்லாம் வந்து நான் உப்புமா தான் செய்வேன். ஆனால் அதில் கொடுமை என்னன்னா, நாங்கள் எல்லாம் சக்கரை வச்சுட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் அந்த உப்புமாவுக்கு ஒரு சட்னி அரைக்கணும். அதை நினைக்கும் போது பயங்கர கோபம் வரும். நம்மளே உடம்பு முடியாமல் இருக்கும்போது தான் உப்புமா பண்ணுறோம், அதுக்கு சட்னி வேற அரைக்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி சட்னி இருந்தால் தான் உப்புமா செய்வேன். காலையில் அரைச்ச சட்னி ஏதாச்சும் மிச்சம் இருந்தால், இல்லை குழம்பு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா உடம்பு முடியாதப்போ நைட்டு உப்புமா பண்ணி அவருக்கு கொடுத்துருவேன். நாங்கள்லாம் சக்கரை வச்சுட்டு சாப்பிடுவோம். உங்களில் எத்தனை பேர் உப்புமாவுக்கு சக்கரை வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சரி நாளைக்கு சாட்டர்டே பழையது சாப்பிட்லான்ட்டு பசங்க கேட்டாங்க. சரி நாளைக்கு பழையது செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பாடு புதுசாக அரிசி கழுவி வச்சு நைட்டு சாப்பாடு தான் வடித்தேன். குழந்தைங்களுக்கு பழையது கொடுத்தா சளி பிடிக்காமல் இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்பு, நம்ம வந்து சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பாடு ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணியும், சாப்பாடு வடிக்கும் போதே சுடு தண்ணியும் பக்கத்தில் காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு அந்த சாப்பாட்டில் வந்து சுடு தண்ணி ஊற்றி, அந்த ஆறின சுடு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு 2 காஞ்ச மிளகா, முழு மிளகா காம்போடு அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, மறுநாள் காலையில் அந்த காஞ்ச மிளகாவை எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு நம்ம சாப்பாடு தயிர் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் சளி பிடிக்காதுக்கு நமக்கும் சளி பிடிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி பழையது கொடுக்குறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு இப்படி தான் செய்வேன். நைட்டு சாதம் வடித்து ஆறின தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு பழையதுக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.